மக்களே, பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல எதிர்பார்த்த வகையில் ப்ரோமோவோட கண்டினியூஷனா தான் அதை பார்க்குறேன். நம்ம தான் பார்த்தோமே, சாண்ட்ரா, திவ்யா, பிரஜனை வச்சு செய்வது தான் இந்த வார எபிசோடா இருக்கும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கணிச்சது தான். அதுக்கூட ஆரம்ப புள்ளியா ஒரு ஃபயரை கூட்டுற விதமா பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல என்ன நடக்குதுன்றது டீட்டெயிலா பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க எனக்கு பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ டைரக்டா விஜிஎஸ் வந்த உடனே எந்த ஒரு டிஸ்கஷனுக்கு வராருன்னா, இங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க ஒழுங்கா பண்ணீங்களா அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. பண்ணீங்களா அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ரெண்டு ரீதியில் இருக்கு. எந்த வேலைன்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஒன்னு ஒஸ்ட் பெர்ஃபார்மராக பிக் பாஸ் வந்து விக்ரமை நியமித்த பிறகு விக்ரமை வைத்து செய்வதற்காக இவங்க பல விஷயங்கள் பண்ணாங்க. எப்படி விக்ரமை வைத்து செய்வதற்காக இவங்க பல விஷயங்கள் பண்ணாங்க. பொறுமையா பெருக்கும், விக்ரம் சொல்றது கேட்க மாட்டோம்னு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஒன்னு. ரெண்டாவது, கிச்சன் டியூட்டி ஒழுங்கா பண்ணாங்களான்ட்டு. ஸோ இந்த கேட்டகரி இருக்கா. ஆனா இந்த ப்ரோமோட கான்டெக்ட்லாம் பார்க்கும்போது இது அந்த வேலையை ஒழுங்கா செய்யாத காரணம், விக்ரம் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யாம ஓபி அடிச்சதுக்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த ஐஸ்கிரீம் மேட்டர் நடுவில் வந்ததால சொல்றேன். அந்த ஐஸ்கிரீம் மாடல் நடுவில் இன்க்ளூட் பண்ணதால இந்த கான்டெக்ட்ல நம்ம எடுக்கணும்னு நான் பார்க்குறேன். இதுல குறிப்பா நீங்க கேட்குறீங்களா, சாண்ட்ரா ஒஸ்ட் டீம் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்குல்ல, இங்க ஒரு பேட்ச் குத்தி இருக்காங்களே, ஒஸ்ட் டீம் எதுக்கு கிரிக்கி வச்சிருக்காங்க, எதுக்கு கிரிக்கிறாங்க? ஸோ பிக் பாஸ் ஒன்று கொடுத்துருக்காரு, அது தெரியணுன்றதுக்காக தான் மாட்டுறாங்க. அது ஏன் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இது இருக்கும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் நினைச்சிருப்பாரா மாட்டாரா? ஒன்று. வந்த உடனே உங்க வேலையை நீங்க கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்கா பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சார் இல்லை சார் வேலையை பண்ணிட்டு தான் சார் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்படியே வேலையை பண்ணிட்டு தான் இருந்தாங்கன்னும் போது, அப்படியா இருங்க கேட்குறேன் மக்களே, வேலை பண்ணாங்களா இல்லையா மக்களேன்ற மாதிரி மக்களும் இல்லையே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் இல்ல இல்லைன்னு சொன்ன. ஒரு பக்கம் நம்ம அக்காவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன விஜிஎஸ் வந்து அண்ணன் சேது அண்ணன் வந்து நம்மளை காப்பாத்துவார், சேது அண்ணன் வந்து நம்மளை காப்பாத்துவார்னு நினைச்சிட்டு இருந்தா சேது அண்ணனே நம்மளை போட்டு துவைக்கிறாரே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அக்கா மைண்டுக்குள்ள இப்படி ஓடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம், டேய் நண்பா என்ன நண்பா இப்படி பண்ணிட்ட, எல்லாரும் முன்னாடி போட்டு அசிங்கப்படுத்திட்டேன்ற மாதிரி பிரஜன் மைண்ட்ல போயிட்டு இருக்கும் போல இருக்கு. சேது வருவாப்பலன்னு சொன்னார்ல, அதான் வந்தாருப்பா செஞ்சாருப்பா பயங்கரமா இருக்குல்ல அப்படின்றத எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஆனவனா சேதுன்ற மாதிரி கூப்பிட்டுட்டே இருந்தீங்களா, ஸோ வந்தாரே வாங்கி கட்டிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சார் அப்படின்றது கூப்பிடணும். அது என்ன வீட்டுக்குள்ள சேது சொல்லுங்க, சேதுன்னு பேசலாமா அதுல? ஸோ என்னதான் நண்பனா இருந்தாலும் வீட்டுக்கு வெளில வச்சுங்க. அவர் ஷோவோட ஓஸ்ட்டுக்கான மரியாதையை கொடுக்கணும், ஓஸ்ட்டுக்கான இதை பண்ணணும். அதை விட்டுட்டு சேதுன்னு கூவிட்டு இருந்தா உடனே இல்லைன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு பக்கம் ஷாக்கு. அதுக்கப்புறம் இந்த ஷோவில் வெறும் உங்களால மட்டும்தான் நடக்கலை, எப்படி மூஞ்சில் அடிச்சாப்பல சொல்லிட்டாரு, இந்த ஷோ உங்களால மட்டும்தான் நடக்கல அப்படின்ற மாதிரி அடிப்பொலியா அடிச்சிட்டாங்க. எப்படி உங்களால மட்டும் நடக்கல அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா, எப்படி அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற ஒரு போடு. ஓகே, அதுக்கப்புறம் திவ்யா எஸ்கேப் ஆயிட்டாங்க. எப்படி திவ்யா எஸ்கேப் ஆயிட்டாங்க நம்ம என்ன பேஷண்ட் மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுட்டாங்களே, உங்களை எதுவுமே கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி. எப்படி திவ்யா எஸ்கேப் ஆயிட்டாங்க, பேஷண்ட் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி கேட்க முடியும்? ஏன்னா அவங்க பேஷண்ட்டுங்க, உடம்பு சரியில்லைங்க, அவங்க கிட்ட போய் நம்ம எதுவுமே கேட்க முடியாது இல்லைங்க. ஸோ எப்படி கேட்கறதுன்ற மாதிரி. ஸோ திவ்யா எஸ்கேப் ஆயிட்டாங்க, உடம்பு சரியில்லை. இதுல என்ன, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வேலை செய்யல, நீங்க ஏன் வேலை செய்யல? ஸோ திவ்யாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க வேலை செய்யல, நியாயமான கேள்விப்பா. நீங்க என்ன மேடம் பண்ணிட்டு இருந்தீங்கன்றது தான் சாண்ட்ராவோட கேள்வி. நேற்று வேலை செஞ்சிருக்கலாமே, உடம்பு சரியில்லை அவங்களுக்கு, நீ என்ன பண்ண, பெருக்க வேண்டியதானே, போய் வேலை செய்ய வேண்டியதானே, ஜெயிலுக்கு போக வேண்டியதானே. அதுக்கெல்லாம் போகாம உட்காந்துட்டு இருந்தாங்களே, தேவைதானே. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜெயிலுக்குன்னா நீங்க போங்க, அதுன்னு அவங்க கூட உட்காந்துக்கிட்டு நீங்க இது பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ வார்த்தைகளா பேசுனீங்க, வாங்க வேண்டிய அடி இன்னும் நல்லா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எபிசோடு. அப்படிதான் தகவல்கள் வருகிறது. சூப்பர். அடுத்து ஸோ வச்சுக்கிட்டாங்களா, உங்களை எதுவுமே கேட்க முடியாது திவ்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். பிரஜன் சேர்த்து ஐஸ்கிரீம் கேட்ட எடுத்துட்டு வர சொல்றீங்க. திவ்யா கூட தெரியல உங்களுக்கு என்னன்னா, பிரஜனே அவங்க கிட்ட எடுபடி வேலை பார்க்கறடா, பிரஜனே எடுபடி வேலை பட்டு தான் பார்த்துட்டு இருக்க, போய் அவங்க ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வர சொன்னா நீ போய் எடுத்துட்டு வர சொல்றாங்க. திவ்யா அது கூட தெரியலையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி, திவ்யா சொல்றது கூட நீ செய்யறியா, அது கூட உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி இருக்கு. வேலை அவங்க தான் செய்யணும், நீ ஏன்டா அவங்களுக்கு வேலை செய்யற அப்படின்றதான் பாயிண்ட். அவர் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு வேணும் அவங்க தான் போகணும், நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அசிங்க பத்திர, நீ என்ன பண்றீங்க இங்க வீட்டுல அப்படின்ற மாதிரி காரி துப்பாத குறையா செஞ்சு விட்டாரு பிரச்சனை. இதுக்கு மேல கேவலம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு. ஒரு பக்கம் அதுலயே ஐஸ்கிரீம் வேலை செய்ய மாட்டாங்களா, ஐஸ்கிரீம் மட்டும் வேணுமா, அது ஐஸ்கிரீம் வாங்கினாங்க சாப்பிட்டாங்க. அதுவும் பைனாப்பிள் ஃபிளேவர் இருக்கா, பைனாப்பிள் ஃபிளேவர், அது ஒரு பக்கம். அடுத்ததாக
இதான் மாஸ்டர் மைண்ட்ரா திவ்யா, அது கூட சொல்லி அப்படியே மாஸ்டர் மைண்டா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரீங்க. பிரஜன் நம்ம போனா வராது, பிரஜனை கொடுத்து அமிச்சு வாங்கிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி பண்றீங்க. உடனே சார் அது ஐஸ்கிரீம் அப்படின்னும் போது நோ 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 வாய மூடு, உங்ககிட்ட நான் பேசல, கம்முன்னு கொடுத்த வேலையை செய்யறதுக்கு வக்கிரல, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கொடுத்த வேலையை நீ ஒழுங்கா பண்ணியா? அதான் படுத்துக்கிட்டே பெருக்குனாங்களே மக்களே, படுத்துக்குனே படுத்துக்குன்னு பெருக்கல், உருண்டுகிட்டு பெருக்கல், இந்த மாதிரி பண்ணாங்க நேற்று நைட்டுலாம். ஸோ விக்ரம் பாத்ரூம் போனா அவன் வர வரையும் உட்காருவேன், அவன் வேலை செய்ய மாட்டேன், அவன் வந்து என் பக்கத்துல உட்காரட்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவரா பண்ணதுக்கு சம்பவம் இருக்கணும்ல, அதுதான் அங்க சம்பவம் நடக்கிறது. ஸோ இது நல்ல ஆரம்பமா நல்ல ப்ரோமோவாக இருக்கிறது. பார்க்கும்போதே இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோல. உங்களோட கருத்துக்களை அடுத்த வீடியோல சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை கைஸ்.